Hello students. Last class we are learned about types of unemployment. Today we are going to learn about classical theory. Classical theory of employment. வேலைவாய்ப்பு தொன்மை கோட்பாடு. Introduction. Classical theory of developed by David Ricardo, J.M. Mill, J.P. Say and A.C. Pigou. வேலை வாய்ப்பு தொன்மை கோட்பாடை பற்றி வளர்ச்சிக்கு உதவினவர்கள் டேவிட் ரிக்கார்டோ, ஜே மில், ஜே பி சே, ஏசி பிகோ. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அசீம்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் இன்ஃப்ளக்ஷேஷன். பொருளாதாரத்தில் நீண்ட காலத்தில் பணவீக்கமின்றி முழு வேலை நிலை இயங்கும். வேஜஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் வேர் ஃப்ளெக்சிபிள். பொருளாதாரத்தில் கூலியும் விலையும் நெகிழ்ச்சி தடை உடையதாக இருக்கும். காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்ஸிட் இந்த எக்கனாமி லாசிஸ்பியஸ் எக்கனாமி. சந்தை போட்டி நிலவும் அரசு தலையிடா கொள்கையும் பின்பற்றும். ஜீன்ஸ் பேப்டிஸ்ட் சே, ஜேபி சேயோட ஃபுல் நேமு. சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். சேயின் அங்காடி விகுதியை பற்றி பார்க்க போகிறோம். சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் இஸ் core of the classical theory of unemployment. J.P. Say was French economist and இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஜேபி சேன்னா லா ஆஃப் மார்க்கெட்னா சேயின் அங்காடி விதி. இதில் முக்கியமாக யார் கிளாசிக்கல் தேரிய எம்ப்ளாய்மெண்ட் தொன்மை வேலை வாய்ப்பு கோட்பாடில் தான் இது முக்கிய அம்சமாக இருந்துச்சு. இது பிரெஞ்சு பொருளியல் அறிஞர் ஜே.பி. சேவோ ஒரு தொழிலதிபர் ஆவார். அக்கார்டிங் டு ஜே.பி. சே, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். Hence, there cannot be general overproduction or problems unemployment in economy. அளிப்பதன் தேவையை நிர்ணயிக்கும் சொல்கிறாரு. இதில் ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதோட ப்ராப்ளம்ஸும் வேலை இல்லாமையும் இந்த பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Continues. In short, this classical theory explains that the person receives his income from production which is spent on the purchase of goods and service produced by others. For that economy as a whole, therefore, total production equal to total income. அதோட கண்டினியூஷன் தான் வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின்படி உற்பத்தி மூலம் ஒரு நபர் அவருடைய வருமானத்தை ஈட்டுகிறார். ஒருத்தர் அவர் செய்கிற உற்பத்தி மூலமாக தான் அவருக்கு இன்கம் வரும். மற்றொருவர் அந்த உற்பத்தி செய்ய பண்டங்களின் பணியை வாங்குவதற்கு செலவிடப்படுறார். இப்போ நம்ம ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளை வாங்குவர் அதுக்கு காசு கொடுப்பாங்க. அதுதான் அந்த காசு கொடுக்கறது தான் சொல்கிறாங்க. நாடு முழுவதிலும் மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கும். Assumptions of Say's law of market. செய்யின் சந்தை விதியின் எடுகோள்கள். No single buyer or seller of the commodity or on input and can affect the price. ஒரு தனிநபரும் வாங்குவோரும் விற்பரும் உள்ளீடு பொருட்களை விலையை மாற்ற முடியாது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதில் முழு வேலை நிலை நிலவும். There will be perfect competition in labor ப்ராடக்ட் மார்க்கெட். உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைய போட்டி தான் இருக்கும். இதில் தேர் வேஜஸ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. கூலியும் விலையும் நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்கும். மணி ஆக்ட் ஒன்லி ஆஸ் எ மினிமம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பரிவர்த்தனைக்கு பணம் மட்டும்தான் உதவும். லாங் ஆக்ட் அனலைஸ்.
நீண்டகால பகுத்தாய்வு அடிப்படையை கொண்டது. இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா. சேயின் விளைவுகள். There is no possibility for overproduction or unemployment. அதிகமான உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை. If there is exit unutilized resources in the economy, it is profitable to employ them up to the point of the full employment. ஒரு பயன்படுத்தாத வளங்கள் நாட்டில் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு நிலையும் பயன்படுத்த லாபகரமாக இருக்கும். நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். விலைக்கறி தானாகவே பயன்படுத்தப்படும். அரசின் தலையீடுகள் தேவை இருக்காது. இதில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்குவலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வட்டி விகித நெகிழ்வுத்தன்மையும் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் சமநிலையாக இருக்கும். Money preference only medium of exchange. People will not hold idle money. பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு மட்டும் செயல்படும். பணம் மக்களிட கையிருப்பா நிறைய வச்சிருக்க மாட்டார்கள். Criticism of Say's law. சேயின் விதி பற்றி திறனாய்வு. According to Keynes, supply does not create its demand. It is not applicable where demand does not increase as much as production increase. Keynes கருத்துப்படி அளிப்பு தேவையை உருவாக்காது. உற்பத்தி அதிகரிக்கும் அளவிற்கு தேவை அதிகரிக்காவிட்டால் இந்த விதி செயல்படாது. Automatically adjustment process will not remove unemployment. பொருளாதாரத்தை தானே சரி செய்து கொள்ளும் அமைப்பு வேலையின்மையை குறைக்காது. மணி இஸ் நாட் நியூட்ரல். இண்டிவிஜுவல் ஹோல்ட் மணி ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் வில் பிஸ்னஸ் மேன் கீப் கேஷ் ரிசர்வ்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஒரு தனிநபர்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைக்காகவும் வியாபாரிகள் எதிர்கால நடவடிக்கையாகவும் பணத்தை இருப்பாக வைத்திருப்பார்கள். ஆனால் பணம் நடுநிலையாக இருக்காது. Continues fourth point. Say's law based on the proportions that supply create its own demand and there is no overproduction. சேயின் சந்தை விதி அளிப்பு தன் தேவையை தானே உருவாக்கும் என்ற அடிப்படையில் செயல்படுவதால் அதிக உற்பத்திக்கு வாய்ப்பே இல்லைங்க. Keynes record full employment as a special case because in capitalist economy. முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை உள்ளதால் வேலை வாய்ப்புக்கு சாத்தியமில்லை. Need for the state interventions arrives in the case of general overproduction and mass unemployment. அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிகமான வேலையின்மையும் பல முதலாளித்துவ நாடுகளில் காணப்படுவதால் அரசு தலையிடுவதில் அவசியம் என்று கீன்ஸ் சொல்கிறார். Answer the following question. First, write a short note on implications of Say's law. Second, list out the assumptions of Say's law. Third, critically explain the Say's law of market. Students, learn and write well. Thank you students for watching. We can see in our next class.